ஹை டைட்டன்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் டாபிக். ஸோ நீங்க வந்து ஒரு நான் ஐடி கேண்டிடேட்டா இருக்கலாம், ஐடிக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸ் ஐடி கம்பெனிக்குள்ள வரணும், இல்லை வந்து ஒரு மேனுவல் டெஸ்டர் ஆட்டோமேஷன் டெஸ்டர் மூவ் ஆகணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ வந்து ரொம்ப சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே டு கம் இன் டு ஐடி இண்டஸ்ட்ரி இஸ் டெஸ்டிங். ஓகே, ஸோ டெஸ்டிங் மூலிமா நீங்கள் ஈஸியாக வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆகலாம். ஓகே, when comparing to other roles. ஸோ அதுக்கு உண்டான ரோட் மேப் என்ன? ஓகே, when I say ரோட் மேப், ஸோ என்னென்னலாம் கவர் பண்ணணும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். Okay, so without any further delays, let's move into the video. If you're watching this channel for the first time, I am Prabhu, a software engineer working at a product-based company. Here, I share my personal experience and technical insight from the world of the IT. Whether you are already in the IT industry or aspiring to join the industry, this channel is for you. When I say automation testing or SDET role, okay, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் டெஸ்டிங் தான். ஓகே, ஸோ வித்வுட் மேனுவல் டெஸ்டிங் தேர் இஸ் நோ ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஏன்னா நம்ம என்னென்ன யூஸ் கேஸ் எழுதினாலும் சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சினாரியோஸ் கவர் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் பார்ட் ஆஃப் மேனுவல் டெஸ்டிங். ஸோ அந்த மேனுவல் டெஸ்டிங் கான்செப்ட்லாம் தெரிஞ்சாலும் நம்ம அந்த மேனுவல் டெஸ்டிங் சினாரியோஸை ப்ராப்பராக கவர் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராப்பராக கவர் பண்ணக்கூடிய அந்த சினாரியோஸ் தான் ஈவென்ச்சுவலாக நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ண போகிறோம். அதனால ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் மேனுவல் டெஸ்டிங். ஓகே, ஸோ மேனுவல் டெஸ்டிங் கான்செப்ட் எல்லாமே நம்ம கற்றுக்கணும். ஓகே, ஸோ வென் மேனுவல் டெஸ்டிங் இது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கோங்க அப்படின்லாம் இல்லை. ஓகே, ஸோ நம்ம டெய்லி ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணலாம் வித்தின் 10 to 15 days. ஓகே, ஸோ டெடிகேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணால் இந்த மேனுவல் டெஸ்டிங் கான்செப்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஜைல் மெத்தடாலஜி, ஸ்க்ரம் மெத்தடாலஜி அண்ட் தென் ஜீரா டூல். ஜீராஸா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம கற்றுக்கணும். ஏன்னா ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த கம்பெனியில் ஃபாலோ பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் நமக்கு தெரியுது. ஸோ இந்த அஜைல் மெத்தடாலஜி அண்ட் தென் ஸ்க்ரம் மெத்தடாலஜி இதெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். ஓகே, நம்ம ஃபர்தர் வீடியோஸ்லேயும் இதை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அஜைல் மெத்தடாலஜி, ஸ்க்ரம் மெத்தடாலஜி எப்படி இது ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க ஐடி கம்பெனியில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் எப்படி உள்ள வந்து எப்படி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் போகும் அப்படிங்கிற கம்ப்ளீட் எண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அதே மாதிரி ஜீரா இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூல். ஸோ எல்லா resources, okay, which is part of an IT company, they should be aware of the Jira. These are the pure software testing concepts. Okay, so next வந்து coming to the programming part. First and important language என்னன்னு பார்த்தீங்கன்னா Java. Okay, so out of 10 requirement, okay, 7 requirement is for Java. ஸோ அதனால நம்ம வந்து ஜாவா கற்றுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீதி இருக்கக்கூடிய 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் மோஸ்ட்லி இருக்கலாம். ஸோ அப்படி இல்லாட்டி வேற ஏதாச்சும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கலாம். ஓகே, ஸோ ஆனால் இப்போதைக்கு டாப்ல இருக்கிறது ஜாவா தான். ஏன்னா ஆல்ரெடி மல்டிபிள் அப்ளிகேஷன் ஹஸ் பீன் கிரியேட்டட் யூசிங் ஜாவா. ஸோ அதனால அது கற்றுக்கிட்டோம்னா நம்ம இமீடியட்டாக பிளேஸ் ஆகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பைத்தான். ஓகே, ஸோ பைத்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஃபியூச்சரில் வந்து ஸ்கோப் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஃபியூச்சர் வந்து யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போதைக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா. ஸோ அது பைத்தான் ஆர் ஜாவா படிச்சாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷனலாக என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா மேபி ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கலாம். ஓகே, ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கிட்டோன்னா நமக்கு மாடர்ன் வெப் அப்ளிகேஷன் யூஸிங் ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் நமக்கு ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சைப்ரஸ் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ அந்த டூலை வந்து அந்த டூலை யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்லி பியூர் ஆப்ஷனல், பட் மேண்டட்டரி இஸ் ஜாவா ஆர் பைத்தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஸோ வெதர் யூ கைஸ் ஆர் லேர்னிங் ஜாவா ஆர் பைத்தான் ஆர் ஜாவா ஸ்கிரிப்ட் எனிதிங் எல்ஸ், ஓகே, பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன கற்றுக்கணும், எது படித்தாலும் சரி, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்தாலும் சரி, நம்ம கற்றுக்க வேண்டியது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம். ஓகே, ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எஃபிஷியன்ட் ப்ரோக்ராமிங். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப் ஆட்டோமேஷன். ஸோ இந்த வெப் ஆட்டோமேஷனுக்கு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலினியம். ஓகே, ஸோ செலினியம்லேயே மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து செலினியம் வெப் டிரைவர் அண்ட் தென் செலினியம் கிரிட். ஓகே, இந்த 2 கவர் பண்ணாலே போதும் நமக்கு. செகண்ட் ஆப்ஷனலாக நமக்கு வந்து சைப்ரஸ் படிக்கலாம். ஓகே, நம்ம முன்னாடி சொன்னாலே ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணலான்ட்டு. ஸோ அந்த டூல் தான் இந்த சைப்ரஸ். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். தேவைப்பட்டா படிக்கலாம், இல்லாட்டி நமக்கு வந்து செலினியம் முடிச்சுட்டு நமக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த சைப்ரஸ் வந்து நம்ம கற்றுக்கலாம். தேர்ட் என்ன படிக்கணும் இந்த வெப் ஆட்டோமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கும்பர் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. ஓகே, இந்த குக்கும்பர் டூல் வந்து செலினியம் கூட இன்டகிரேட் பண்ணி நமக்கு வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஹேவியர் ட்ரிவன் டெவலப்மெண்ட். கம்ப்ளீட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பேக்ரவுண்ட், கோடிங் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க கூட நமக்கு வந்து என்னென்ன டெஸ்ட் கேஸ் வந்து ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இந்த குக்கும்பர் யூஸ் பண்ணால் ஒரு ப்ராடக்ட் ஓனர் இருக்காங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து தெரியணும் நம்ம என்னென்ன சினாரியோஸ்ல ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த குக்கும்பர் செலினியம் கூட இன்டகிரேட் பண்ணி நம்ம ஆட்டோமேட் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
ஓகே, ஸோ இதுதான் வந்து குக்கும்பர் டூல். இந்த குக்கும்பரை நம்ம கற்றுக்கணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வித்வுட் ஃப்ரேம் ஒர்க் வி கான்ட் ரைட் அன் ஆட்டோமேஷன். ஈவன் சிங்கிள் லைன் ஆஃப் ஆட்டோமேஷன் வந்து நம்ம ஃப்ரேம் ஒர்க் இல்லாமல் எழுத முடியாது. ஃப்ரேம் ஒர்க் கற்றுக்கிறதுக்கு நமக்கு என்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா TestNG அண்ட் JUnit, இந்த 2 டூல் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம கற்றுக்கணும் ஃப்ரேம் ஒர்க் கற்றுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் டெஸ்டிங். நெக்ஸ்ட் டாபிக் டேட்டாபேஸ் டெஸ்டிங். ஸோ இந்த டேட்டாபேஸ் டெஸ்டிங் எப்படின்னா வெதர் இட்ஸ் மேனுவல் டெஸ்டிங் ஆர் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஓகே, இந்த டேட்டாபேஸ் இல்லாமல் நம்ம டெஸ்டிங்கை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போது இந்த டேட்டாபேஸ்க்கு என்னென்னலாம் கற்றுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து SQL ஃபார் querying the database. ஓகே, டேட்டாபேஸ் வந்து ஒரு query-யை போட்டு நமக்கு ரன் பண்ணி ரிசல்ட் எடுக்கிறதுக்கு இந்த SQL கண்டிப்பாக தேவை. ஓகே, ஃபர்ஸ்ட் அது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா JDBC கனெக்டிவிட்டி ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம கற்றுக்கணும். ஓகே, ஸோ இது ரெண்டும் நமக்கு டேட்டாபேஸ் டெஸ்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா API ஆட்டோமேஷன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஆஸ் லைக் Selenium ஆர் வெப் ஆட்டோமேஷன் டூல் மாதிரி இங்கே API ஆட்டோமேஷனும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வென் ஐ சே API ஆட்டோமேஷன் there is again manual testing and then automation testing. ஓகே, ஸோ போஸ்ட்மேன் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த போஸ்ட்மேன் டூலில் நம்ம வந்து கற்றுக்கணும். ஓகே, ஏன் அப்படின்னா அந்த போஸ்ட்மேன் டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம மேனுவலாக வந்து அப்ளிகேஷன், அதாவது API வந்து ஹிட் பண்ணி நமக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்து வேலிடேட் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட்மேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் அஷ்யூர்ட்னு ஒரு டூல் இருக்கு. ஓகே, ஸோ ரெஸ்ட் அஷ்யூர்ட் இஸ் ஃபார் API ஆட்டோமேஷன் டெஸ்டிங் டூல். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Selenium எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதேக்கு ஈக்குவலண்ட்டாக நமக்கு இந்த API ஆட்டோமேஷன் ரெஸ்ட் அஷ்யூர்டும் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இது நம்ம எண்ட் டு எண்ட் கற்றுக்கணும் ரெஸ்ட் அஷ்யூர். ஏன்னா ரெஸ்ட் அஷ்யூர்டும் Selenium இல்லாமல் நம்ம வந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஆட்டோமேஷன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் வந்து வெப் அப்ளிகேஷன் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக உங்களுக்கு வந்து மொபைல் அப்ளிகேஷனும் அவங்களே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி மொபைல் ஆட்டோமேஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டூல் இருக்கு. ஸோ அது பேர் தான் Appium. ஸோ இந்த Appium டூலை நம்ம கற்றுக்கிட்டோம்னா நமக்கு வந்து மொபைல் ஆட்டோமேஷன் நம்ம இந்த Appium யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டூல். இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இது கவர் பண்ணாலே ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 70 to 80% ஆஃப் த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து கவர் ஆகிடும். இதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், கோர் டாபிக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறதுல அடிஷ்னல் டாபிக்ஸ். ஓகே, ஸோ மீதி இருக்கக்கூடிய 20-30% தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் தனி டீமே வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த வெப் ஆட்டோமேஷன் API ஆட்டோமேஷன் எல்லாம் ஒருத்தர் பண்ணுறாருன்னா அவரே வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்கும் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ மேபி அது பெரிய பெரிய கம்பெனியில் அவங்களுக்கு தனியாக டீம் இருப்பாங்க. ஓகே, நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு கடைசியாக தான் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்க்கு வரணும். ஏன்னா வித்வுட் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் ஆல்சோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் இன்டு அ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ரோல். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் என்ன டூல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா JMeter அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Gatling அப்படின்னு இன்னொரு டூல் இருக்கு. ஓகே, இந்த ரெண்டுல ஏதோ ஒரு டூல் நம்ம கற்றுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்க்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெஸ்டிங். ஸோ செக்யூரிட்டி டெஸ்டிங்க்கு அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் மாதிரியே செக்யூரிட்டி டெஸ்டிங்க்கு தனியாக ஒரு டீம் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Burp Suite அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ அந்த டூல் நம்ம கற்றுக்கிறது மூலியமா நம்ம செக்யூரிட்டி டெஸ்டிங் அந்த ரோலுக்கு நம்ம போக முடியும். நெக்ஸ்ட் அந்த 70% கோர் கான்செப்ட்ல மீதி 30% இருக்கு இல்லையா? அந்த 30% அந்த பெர்ஃபார்மன்ஸ் செக்யூரிட்டி டெஸ்டிங் இல்லாமல் வேற என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு CI/CD. ஓகே, கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ எல்லா டெஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் தான் நம்ம அச்சீவ் பண்ணணும் எண்ட் ரிசல்ட்டா. ஓகே, இது வந்து நம்மளுடைய டெஸ்டர்ஸோட கோல் மட்டும் இல்லை, ஒரு ஆர்கனைசேஷனோட கோலாக கூட நிறைய ஆர்கனைசேஷன்ல இருக்கும். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டூல் இருக்கு. அது பேர் தான் Jenkins. ஓகே, அந்த Jenkins மூலியமா இந்த கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்டை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா Git. ஸோ இந்த Git அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரெபாசிட்டரி. ஸோ ஒரு Git, அந்த Git இல்லாமல் நம்ம வந்து கோடை வந்து ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஆட்டோமேஷன் கோடெல்லாம் எழுதி நம்மளுடைய லோக்கலில் வச்சிருக்கிறதுனால என்ன ஒரு யூஸும் இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணணும். அப்போதான் மல்டிபிள் ரிசோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் கோடை வந்து நமக்கு ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணுவாங்க. எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு மாஸ்டர் பிரான்ச்சில் இருக்கும். ஓகே, அதுதான் வந்து சூட். நம்ம ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதிருப்போம், இன்னொருத்தர் ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதிருப்பாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் ஆனதா ஒரு சூட், ஆட்டோமேஷன் சூட். அந்த சூட் வந்து நம்ம எங்கே வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Git ரெபாசிட்டரியில தான் வச்சுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ரெபாசிட்டரி கற்றுக்கணும் அப்படின்னா Git. ஸோ அதில் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கற்றுக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Docker. ஸோ டாக்கர் வந்து நமக்கு ஒரு ஆஸ் அ டெஸ்டராக நமக்கு வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு இருக்கணும். ஓகே, ஸோ எண்ட் டு எண்ட் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு வந்து ஒரு டாக்கர்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம ரெஷ்யூம்ல போட்டோம்னா நமக்கு வந்து அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் டெஸ்டிங். ஸோ when I say cloud testing அப்படின்னா நமக்கு வந்து AWS இருக்கு, SAS Labs இருக்கு. ஸோ இதெல்லாமே கற்றுக்கிறது மூலியமா இந்த கிளவுட் டெஸ்டிங் வந்து நம்ம ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிட முடியும். இதெல்லாமே நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ்.
நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ சர்வீசஸ் டெஸ்டிங். ஸோ when I say மைக்ரோ சர்வீசஸ் டெஸ்டிங், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் இருக்கு, மார்க்கிட்டோ இருக்கு. ஓகே, இதெல்லாமே கற்றுக்கிறது நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸ்ப்ரிங் பூட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு நெக்ஸ்ட் லெவலில் போகணும், ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் பூட்ல நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கிட்டோன்னு ஒரு டூல் இருக்கு, அது வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் டூல். அப்படின்னா அது யூனிட் டெஸ்டிங் டூல். அது கற்றுக்கிறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் எல்லாம் இருக்கு. லைக் அப்பாச்சி பிஓஐ இருக்கு. ஸோ அப்பாச்சி பிஓஐனா நமக்கு வந்து இந்த எக்ஸல் எல்லாம் ஆட்டோமேட் பண்றதுக்கு, டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, இல்லை டேட்டாவை வந்து ஃபெச் பண்றதுக்கெல்லாம் நம்ம இந்த அப்பாச்சி பிஓஐ யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆட்டோ ஐடின்னு ஒரு டூல் இருக்கு, சிக்யூலின்னு ஒரு டூல் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா log4j இருக்கு, அப்பாச்சி பிடிஎஃப் பாக்ஸ்னு ஒன்று இருக்கு, ஷட்டர்பர்க் இருக்கு, ஷட்டர்பர்க் ஏபிஐ இருக்கு, அந்த ஏஷாட் ஏபிஐ இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கத்துக்கிறது மூலியமா நம்ம கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் ஓகே ஒரு ஃபுல் ஸ்டாக் யூஏ அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். இதெல்லாம் தான் வந்து கம்ப்ளீட் ரோட் மேப் ஃபார் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இன்ஜினியர் ஆர் எஸ்டெட் ரோல். ஸோ இதெல்லாமே நீங்க கத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஓகே, ஒரு இன்டர்வியூல ஆன்சர் பண்ற அளவுக்கு நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இல்லை ஒரு ப்ரோக்ராமேட்டிக்ல இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கு, அல்காரிதம்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இன்ஜினியராவோ இல்லை வந்து எஸ்டெட் ரோலுக்கும் போறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து எங்களோட 1-to-1 கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய டாப்மேட் லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி கால் ஷெட்யூல் பண்ணி எங்களோட பேசலாம். ஓகே, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் பேசலாம். இல்லை ஏதாச்சும் மார்க் இன்டர்வியூ வேணும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த லிங்கை யூஸ் பண்ணி கால் ஷெட்யூல் பண்ணி எங்களோட 1-to-1 மென்டர்ஷிப்பை எடுத்துக்கலாம். இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இந்த வீடியோஸில் வேறு ஏதாச்சும் டாபிக் நீங்கள் ஆட் பண்ணணும் இது கூட அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இஃப் யூ நியூ டு திஸ் சேனல் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ். அனதர் வீடியோவில் பார்ப்போம். பை.